3000 ஸ்கேம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வந்து நான் ஈசிஆர் போயிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ காலையில் நான் டிஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும், ஈவினிங் ரீச் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த கேப்பில் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் பேர் ஃபுட் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணியிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து 7500 பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ என்கிட்ட வந்து ஜிபே லிமிட் முடிஞ்சதுனால நான் வந்து 3000 பே பண்ணியிருந்தேன். ஸோ 3000 என்ன ரெசார்ட்டுக்கு பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். அந்த வீடியோவில் இருக்கிறது தான் வந்து நான் அப்படியே புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவரோட மெசேஜு, சேட்ஸு எல்லாமே என்கிட்ட இருக்குது, டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த சைடில் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை, நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட நான் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அவங்க வந்து மெசேஜ் தான் பண்ணுறாங்க, கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ பே பண்ணுறோமே, ஒரு காலில் போய்ட்டு பேசிட்டு ஒரு கன்ஃபார்மாக சொன்னால் அவங்க கரெக்டாக இருக்குமே, நமக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குமே. இவ்வளோ பே பண்ணுறோம், நேரில் போயிட்டு அப்புறம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தானே. அதனால ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அவங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து 3000 அனுப்பிவிட்டேன். 3000 ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக இந்த ரெசார்ட் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க முன்னாடியே. அந்த வீடியோவை டேக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தான் சார் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி அனுப்பியிருந்தாரு. ஷோர் இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதில் என்னென்னா பீச் பக்கமாக இருக்கும், ப்ரைவேட் பூல் இன்சைட் தி வில்லா அப்படின்னு போட்டிருந்தாரு. ஓகேவா? இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 15000 சொல்லியிருந்தாரு. அட்வான்ஸ் 7500. நான் பே பண்ணது வந்து 3000, ஏன்னா ஜிபே லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ரெசார்ட் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். 3rd ரெசார்ட் நான் கொடுக்குறேன், பீச் சைட்லேருந்தே 3rd ரெசார்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அந்த டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ண முடியாது, இந்த ரேட் தான். ஏன்னா சாட்டர்டே போயிருந்தேன், சாட்டர்டே தான் கிளம்புனது. இமீடியட் நம்ம அவசரமாக கிளம்பணும்ல. ஓகே. ஸோ நான் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் ஒரு நம்பர் அனுப்பியிருந்தார். அவர் பேர் வந்து மிதுன். அந்த நம்பரில் நீங்கள் அங்கே டேரெக்டாக போய் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அவர் உங்களை கேர்டேக் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டாரு. என் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கால் பண்ணால் அவர் எடுக்கலை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே ரெசார்ட்டுக்கு போயிட்டு மிதுன்ன்றவருக்கு கால் பண்ணால் அவரும் அட்டன் பண்ணி பேசினேன். ஸோ அவர் என்ன சொன்னார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அங்கே பக்கத்தில் அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்க வந்து உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னார். டேக் கேர்ன்றது வந்து மிதுன் தான் பார்த்துக்கணும், மிதுன்ன்ற தான் பார்த்துக்கணும். பட் அவர் அங்கே இல்லாத காரணத்தினால செக்யூரிட்டியை வந்து பார்த்துக்க சொன்னார். ஸோ நாங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இந்த ஸ்பாட்டோட வீடியோ கூட என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். நான் ரொம்ப வீடியோ எடுக்கல அங்கே, ஏன்னா நான் அந்த ஒரு டென்ஷனில் இருக்கும் போது என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. அங்கே போயிட்டு கூட நான் அந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள், நானே ஒரு டென்ஷனாக இருப்பேன் அந்த வீடியோவில். எங்கள் ரூம் தருவாங்களா, ரெசார்ட் தருவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அங்கே அவங்க வரவே இல்லை, மீன்ஸ் யாருமே அங்கே வரவே இல்லை. யாராச்சும் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ரெசார்ட்டுக்கு போகிறோம், எங்கேயாச்சும் போகிறோன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வந்து கேட்பாங்க, யார் நீங்கள், எங்கே வந்திருக்கீங்க, புக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. யாருமே வந்து கேட்கவே இல்லை. ஒரு தூரத்துலேருந்து அவர் மட்டும் பார்த்துட்டே இருக்கார். சரி நான் போய் கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், புக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டார். ஆமாம் புக் பண்ணி தான் வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி மிதுன் அவங்களுக்கு கால் பண்ணி பேச சொன்னேன், அவங்களும் பேசினாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரெசார்ட் எதுவுமே இல்லை, ரெசார்ட் கிடையாது, ரெசார்ட் எல்லாம் புக் ஆகிடுச்சு அப்படின்னா. அதான் நான் சொல்கிறேன், நான் தான் புக் பண்ண ரெசார்ட்டை, என் பேரில் தான் புக் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி கேட்கவே மாட்டுறாரு. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, மிதுன்ன்றவருக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவர் கால் பண்ண மாட்டுறாரு. சரின்னு சொல்லி நான் கால் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அவர் பேசினதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரெசார்ட்டில் இருக்கிறவங்க இன்னும் கிளம்பலை, பக்கத்தில் ஒரு ரெசார்ட் இருக்குது, பட் அதில் ஸ்விம்மிங் பூல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெசார்ட்டில் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன், நான் வந்து பேசிட்டு தான் வந்தேன், எனக்கு ப்ரைவேட் பூலோட பீச் சைடில் இருக்க ரெசார்ட் 3rd ரெசார்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, எந்த அஷூரன்ஸில் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, எல்லாமே அவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தானே சொல்லியிருப்பீங்க. அப்போ அவங்க கரெக்டாக கிளம்பியிருக்கணும். அப்படின்னா எனக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டுமே அவங்க பண்ணல. நான் டேரெக்டாக ரெசார்ட் போனதுக்கப்புறம் நான் நின்றுட்டுருக்கேன், நடுவில் அப்படியே
நடந்துகிட்டே நின்றுட்டு இருக்கேன் நான், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மிதுனுன்றவர் தான் ஒழுங்காக பார்த்துக்கணும், அவரே அங்கே இல்லை. செக்யூரிட்டி அவருக்கு ஒன்றுமே தெரியல ஆக்சுவலி. அவர் பாட்டுனா அவர் போயிட்டே இருக்கார். அவரோட வேலை என்ன, கேட் கிட்ட நிற்கிறது, அதை தான் அவர் பார்க்குறாரு. நம்ம அவரை பெருசாக கேட்க முடியல. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபேமிலியில் 2 பேர் வயசானவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா, அப்புறம் மாமா இருக்காங்க. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணும் போது நான் தான் புக் பண்ணேன் ஆக்சுவலி. அவங்க என்னை நம்பி தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்க அங்கேயே வெளில ஒரு ரூம் கூட தராமல் அட்லீஸ்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு கேட்டோம். அதுக்கே அவர் முழிக்கிறார். அவர் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட யாருக்கும் தரமாட்டாங்களா? இந்த அளவுக்கு இது பண்ணக்கூடாதுல்ல, தப்புல அது. சரி, இன்னொரு ரெசார்ட் தரேன், அங்கே இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் பேசுகிறேன், நான் புக் பண்ண ரெசார்ட் தான் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் அதை கொடுக்கல, இன்னொரு ரெசார்ட் எடுத்துக்கோன்னு சொன்னால் அது தப்பு இல்லை. நான் 3000 பே பண்ணேன், சரி எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அது அவர் மாற்றி பேசுகிறார். இந்த ரெசார்ட் எடுத்துக்கோங்க, நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். அங்கே ப்ரைவேட் பூல் கிடையாது அந்த ரெசார்ட்டில், பக்கத்து ரெசார்ட்டில் அவர் தரேன்னு சொன்ன ரெசார்ட்டில் ப்ரைவேட் பூல் கிடையாது. அதோட அது பீச்சோட இன்னும் கொஞ்சம் தூரமாக வருது. நான் புக் பண்ண ரெசார்ட் பீச் கொஞ்சம் கிட்ட இருக்கும், இந்த ரெசார்ட் கொஞ்சம் தூரமாக இருக்குது. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், அவங்க கிளம்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் இந்த ரெசார்ட்டில் வெயிட் பண்ணுறேன். அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா எனக்கு நான் புக் பண்ண ரெசார்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஓகே சார், நான் ஒரு 45 minutes to 1 hour நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அது வரைக்கும் இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன். வச்சுட்டு செக்யூரிட்டியை சொல்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க, எனக்கு அந்த ரெசார்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணி கொடுங்க, ரெஸ்ட் ரூம் போகணுன்னு வெயிட் பண்ணுறாங்க, வயசானவங்களாம் இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க, எனக்கு கொடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே 1 hourக்கு அப்புறமா அதை நல்லா க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்றாரு. நான் சொல்கிறேன் செக்யூரிட்டி கிட்ட, சார் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அவர்கிட்ட, அவர் உங்ககிட்ட சொல்லுவார், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர் காலே பண்ண மாட்டுறாரு. அப்போ தான் எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. இவர் காலே பண்ணாமல் இவர் நாங்கள் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தா அவர் பாட் நடந்து போயிட்டே இருக்காரு. இது வேறு டென்ஷன் ஆகுது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா என் கிட்ட நிற்கணும்ல, அது நிற்க மாட்டார் செக்யூரிட்டி. அவர் வேலைக்கு அவர் போயிட்டே இருக்கார். அவர் இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணும் நிற்கிறவங்கள பார்ப்பேனா, இல்லை நான் என்ன பண்ணுவேன்? 3000 ரூபாய் நான் கட்டியிருக்காங்க, என் காசு தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல, அதுவே இல்லை அங்கே. இது ஈசிஆரில் பேர் ஃபுட்டுன்ற ரெசார்ட், ஓகேவா? நான் லாஸ்ட் டைம் போயிருந்தேன் ஆக்சுவலி, பேர் ஃபுட்டுக்கே நான் போயிருந்தேன். பட் நான் புக் பண்ணாமல் டேரெக்டாக போயிருந்தேனால அவங்க இதே மாதிரி தான் இருந்துச்சு ரெஸ்பான்ஸ், யாரும் வரல. சரி அப்போ யாரும் இல்லை போல இருக்குது அந்த ஒரு தாட்டில் நான் இருந்தேன். சரி புக் ஆகிடுச்சுன்னு செக்யூரிட்டி சொன்னார். சரி நான் கிளம்பிட்டேன், ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை. இந்த தடவை நான் புக் பண்ணிவிட்டு ஒழுங்காக பேசிட்டு தான் போனேன், ஓகேவா? அதுக்கப்புறமா நான் போயிட்டு அந்த ரெசார்ட்டை லேட்டாக ஒரு 1/2 hour ஆச்சு, 1/2 hour to 45 minutes வரைக்கும் நாங்கள் ரோட்டில் அப்படியே தான் நிற்கிறோம். கார் அப்படி விட்டுட்டு இறங்கி அந்த பாத்துலேயே நிற்கிறோம். ரெஸ்ட் ரூமுக்கு வழி இல்லை, ரெஸ்ட் ரூமே தரமாட்டார். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி நிப்பாட்டி ரெஸ்ட் ரூம் கொடுங்க, அர்ஜென்ட்டாக போகணும், வெயிட் பண்ணுறாங்க, எதையாச்சும் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் கிட்டே போய் நின்றோம். ஒரு ரெசார்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு, அந்த ரெசார்ட் ஓப்பன் பண்ணி விடுங்க. இல்லை சார் அதிலெல்லாம் போக முடியாது அப்படின்றாரு. திருப்பி நான் கால் பண்ணி அவர் கையில் ஃபோனை கொடுத்து மிதுன் பேசுகிறாரு பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து அவர் சொன்னதுக்கு அப்புறமாவும் அவர் திருப்பி நடந்து போயிட்டே இருக்காரு எங்கேயோ. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு இழுத்துட்டு நீங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு ரெசார்ட் தரேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ரெசார்ட்டை கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனால் அதில் வேறு ஸ்மெல்லு, உள்ள என்ட்ரி டோர்கிட்டே ஸ்மெல்லு. அதில் ப்ரைவேட் பூல் கிடையாது, அதனால இதில் ப்ரைவேட் பூல் கிடையாது, அதில் ப்ரைவேட் பூல் இருக்குது நான் புக் பண்ணதில். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு மிதுன்றவர், நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சார், இது 15K நான் 10Kக்கு தரேன் சார். ப்ரைவேட் பூல் இல்லைன்னா எப்படியோ ரேட் டிஃபர் ஆகும், கரெக்டாக? அது அப்போ அவர் டிஸ்கவுண்ட்டுன்ற பேர் அதுக்கு யூஸ் பண்ணுறாரு. அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. இதோட ப்ரைஸ் வேறு, அதோட ப்ரைஸ் வேறு. இதோட ப்ரைஸ் ஒன்று, அதோட ப்ரைஸ் ஒன்று. இல்லை 15Kனா அது 10K இருக்குது தான் செய்யணும், ஏன்னா அதில் ப்ரைவேட் பூல் இல்லை, அது ஒரு ரீசன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் 10Kக்கு அப்படின்றாரு. நான் ஒன்று புக் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன், சரிங்களா? நான் ஒரு தாட்டில் வந்திருப்பேன், என்னோடய ஃபேமிலியோட ப்ரைவேட் பூலை நான் என்ஜாய் பண்ணணும், கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும், ஏன்னா லேடிஸ்லாம் இருக்காங்க, ப்ரைவேட்டாக இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக நான் ப்ரைவேட்டாக கேட்டிருந்தேன். இவங்க காமன் பூல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இது என்ன நியாயம்? நான் புக் பண்ணது வேறு, அவங்க கொடுக்கறது வேறு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொண்டாந்து அந்த ரூமை பார்த்துட்டு வெயிட் பண்ணிருக்கோம். உள்ளே போனால் ஜக்கூசி இருக்குது, ஓகேவா? வீடியோவில் வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க, ஜக்கூசி உடஞ்சிருக்கு ஃபுல்லாக, அப்படியே அந்த இது அப்படியே உடஞ்சிருக்கு. உள்ளே வேறு ஸ்மெல்லு வேறு.
இதை நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour வெயிட் பண்ணுங்க அப்படின்னா கொடுத்த ரூமே க்ளீனாக இல்லை. இப்போ அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்ற வரை நான் எந்த நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணுவேன். சரி ஓகே, நான் என்ன பண்ணேன், உடனே வந்து ரெசார்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ரெசார்ட்டுக்கு நான் பார்த்து கிளம்பிட்டேன். நான் வேறு இடத்துக்கு போயிட்டு எனக்கு உடனே வேறு ரெசார்ட் கிடச்சிது. அந்த ரெசார்ட் தான் போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஏதோ ஒரு லக் இருந்தனால எனக்கு அந்த ரெசார்ட் கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் மிதுன்ன்றவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, அந்த 3000 அட்வான்ஸுக்கு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறச்சு என்னோடய பேமெண்ட் லிமிட் முடிஞ்சிருச்சு, நைட்டுக்குள்ளே நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நைட் நான் கால் பண்ண அவர் எடுக்கலை. நான் வேறு ரெசார்ட், என்னோடய ரெசார்ட்டுக்கு நான் புக் பண்ண இன்னொரு ரெசார்ட்டுக்கு நான் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ஃபுல்லாகவே. அந்த ரெசார்ட் ஸ்டே பண்ணியிருக்கும்போது நைட்டு கால் பண்ண எடுக்கலை. என்னோடய கால் ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாமே அதில் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் நான் கால் பண்ணியிருப்பேன், அவர் எடுக்கலை. சரி ஓகே, ஏதோ பிஸியாக இருப்பார், எடுக்கல. நான் 2 times கால் பண்ண எடுக்கலை. அடுத்த நாள் மார்னிங் கால் பண்ணால் அப்போவும் எடுக்கலை. மதியானம் கால் பண்ணால் எடுக்கலை. சரி ஓகே, நம்ம இன்னொரு நம்பர்லேருந்தே கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அம்மா நம்பர்லேருந்து கால் பண்ணால் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாரு, நான் 3000 அட்வான்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறேன், நைட்டுக்குள்ளே சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த நாள் ஆகிடுச்சு, இப்போ ஜிபே லிமிட் ஓப்பன் ஆகிருக்கும், கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் வந்து நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது அப்படின்ட்டார். சார் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தான் சொன்னீங்க நைட்டுக்குள்ளே அனுப்புகிறேன், ஜிபே லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை சார், எங்கள் டேர்ம்ஸில் அப்படியே கிடையவே கிடையாது, நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன், எங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை, அவர் தான் பேசுகிறாரு, அவர் தான் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது பேசுகிறாரு, அவர் தான் வந்து புக் பண்ணுறது, டேக் கேர் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்காரு. இதுக்கு மேலே அவர் யார்கிட்ட போய் பேசுவார் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா அவர் கூட ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் போயிடுச்சு ஃபோனில். கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே மாட்டுறாரு. நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் காமிங்க, நான் வாய்ஸ் ரெக்கார்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஆனால் நான் வந்து அப்படி சொல்லவே கிடையாது, ஜிபேயில் ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது அப்படின்றார். இப்போ ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வருவீங்கள்ல, வரும்போது வேணால் அது 3000 நான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன், லெஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் புக் பண்ணும்போது. நான் சொல்கிறேன், சார் இந்த தடவை வரும்போதே நீங்கள் உங்கள் ரூமை ஒழுங்காக கொடுக்கல, இப்போ சொன்ன காசு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த காசையை திருப்பி கொடுக்கல, இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி வருவேன்ற நம்பிக்கையில் நீங்கள் பேசுறீங்கன்ட்டு நான் கேட்குறேன். நான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் 3000 உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் எனக்கு அது பெரிய அமௌண்ட்டு தான். நான் அங்கே வந்தேன், நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எதுவுமே நீங்கள் யாருமே அங்கே ஆளே கிடையாது, செக்யூரிட்டி இருக்கார், அவர்கிட்ட போய் பேசுன்றீங்க, அவர் வந்து நிற்க கூட மாட்டுறாரு, ஒரு ரெஸ்ட் ரூம் கேட்டால் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாரு, நாங்கள் அப்படியே ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெசார்ட்டை தயவு செஞ்சு போகாதீங்க, இல்லை பார்த்து போங்க, ஒழுங்காக கேட்டுட்டு ஒழுங்காக புக் பண்ணிவிட்டு நேரில் கூட போய் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கொடுக்கல, நான் அன்சாட்டிஸ்ஃபைட், 3000 எனக்கு லாஸ் ஆகிருக்கு. இந்த ரெசார்ட் பேர் வந்து பேர்ஃபுட் ரெசார்ட், ஈசிஆரில் இருக்குது. அவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க ஓகேவா இன்ஸ்டாகிராமில், அந்த வீடியோஸும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோஸை பார்த்து தான் நான் இப்போ ஏமாந்து போயிருக்கேன், அங்கே போயிட்டு அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஓரளவுக்கு அப்படி தான் இருந்துச்சு, பட் நீங்கள் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைசாக இருக்குது, ஸ்மெல்லு வேறு எப்படி இருக்குது, இதில் க்ளீன் பண்ணி தரேன்னு வேறு சொல்கிறாங்க. க்ளீன் பண்ண ரூமே அப்படி இருக்குது, ஜக்கூசி எல்லாம் உடஞ்சிருக்கு, ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, உள்ளே அப்படியே அந்த உள்ளே இருக்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அப்படி தெரியுது. ஸோ யாருன்னா போகிறதா இருந்தால் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிடாதீங்க, பிஃபோராகவே பே பண்ணிடாதீங்க. லைக் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதோ போகும்போது பே பண்ணிடுறாங்க, நேரில் போய் என்ன வேணால் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க அட்வான்ஸை பிஃபோராக பே பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு, ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். என்னோட அட்வைஸ் இதுதான், அதுக்கு மேலே உங்களோட டிசிஷன். என்னோட சைடில் எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன், யாரையும் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படின்ற, உங்களுக்கு நடந்த ஸ்கேமை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம்.